மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் தமிழகம் வருகையானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை காலை நடைபெறும் ஐஐடி விழாவில் தர்மேந்திர பிரதான் பங்கேற்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவரது வருகையானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தர்மேந்திர பிரதானுக்கு பதிலாக கல்வித்துறை இணையமைச்சர் பங்கேற்பார் என தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தர்மேந்திர பிரதானின் வருகை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? மும்மொழி கொள்கை தமிழகத்தில் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளைய தினத்தில் ஐஐடியில் நடைபெற இருந்த அந்த கன்வென்ஷன் மீட்டிங்கில் கலந்து கொள்வதற்காக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. அது கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே அது உறுதி செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மத்திய கல்வி அமைச்சர் சென்னை வரும்பொழுது அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்படும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார்கள். மும்மொழி கொள்கை விவகாரம் தொடர்பாக தர்மேந்திர பிரதான் தெரிவித்த கருத்து என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதன் காரணமாக பல்வேறு சச்சரவுகள் ஏற்பட்டிருந்தது. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அவருடைய கருத்துக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள். கோவை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாக்கு எதிராகவும் கருப்பு கொடியெல்லாம் காட்டப்பட்டது. இந்த நிலையில் தான் ஐஐடியில் நாளை நடைபெற இருந்த அந்த விழாவில் மத்திய அமைச்சர் கலந்து கொள்ள மாட்டார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அவருக்கு பதிலாக மத்திய கல்வி இணை அமைச்சர் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சருடைய இந்த வருகை என்பது ரத்து செய்யப்பட்டுள்ளது. தனிப்பட்ட காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அவரது தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மார்ச் 7ஆம் தேதி மீண்டும் அமித்ஷா தமிழகம் வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராணிப்பேட்டை மற்றும் அரக்கோணம் ராஜாஜி மைதானத்தில் நடைபெறக்கூடிய அந்த அணிவகுப்பு மரியாதைகளை ஏற்பதற்காக அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார். ஏற்கனவே 25, 26, 27 ஆகிய 3 நாட்கள் அவர் தமிழகத்தில் இருக்கிறார். கோவையில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். நேற்றைய தினத்தில் சிவராத்திரி விழாவில் ஈஷா மையத்தில் நடைபெற்ற விழாவிலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டிருந்தார். அதனை தொடர்ச்சியாக தான் தற்பொழுது மார்ச் 7ஆம் தேதி தமிழகம் வர உள்ளதாக மீண்டும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்தடுத்து அமித்ஷாவினுடைய தமிழக வருகை என்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா 2026 தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கான கூட்டணி வியூகங்கள், அரசியல் கட்சிகளுடைய அந்த நகர்வு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாஜக என்ன மாதிரியான நகர்வுகளை ஏற்படுத்த போகிறது என்பதெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக அரசியல் விமர்சகர்கள் கண்காணித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் அடுத்தடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் தமிழகத்தை நோக்கி படையெடுப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.